இன்ஜினியரிங் காலேஜில் வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய ஃபங்க்ஷனாக நடக்கக்கூடிய ஆரோன். இந்த ஃபங்க்ஷனில் 3 பேர் இறக்குறாங்க. ஒரு குற்ற உணர்ச்சியோட இந்த காலேஜிலிருந்து வெளியேறாரு விஷ்ணு அகஸ்தியா. இவருடைய தம்பியான பெசில் ஜோசப் இந்த காலேஜில் சிவில் இன்ஜினியரிங்க்கு ஜாயின் பண்ணுறாரு. ஸோ காலேஜில் சேர்ந்த உடனே எப்படியோ ஒன்று நம்ம ஒரு ஃபிகரை ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு ரியா சிபு பின்னாடி சுற்றுறாப்புல. இந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் அட்டகத்தி படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். எப்படி ஆர்ட்ஸ் காலேஜுக்குள்ளார அட்டகத்தி தினேஷ் ஓவரா சீன் போட்டு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருப்பாரோ அதே மாதிரியான காட்சிகள் உங்களுக்கு ஞாபகத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கதை ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஜென்சி பசங்களுக்கான கதை தான். அதாவது கதைன்னு உள்ள எதுன்னு இருக்கக்கூடாது. அங்கங்கே வரக்கூடிய சோசியல் மெசேஜுகள், ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய டெம்ப்ளேட்டுகள், இந்த மாதிரி அடிச்சுக்கிறது, பிடிச்சிக்கிறது, பொண்ணு பின்னாடி சுற்றுறது, ஓவர் சீன் போடுறது, இப்படி தான் போகும் இந்த படமும். இந்த காலேஜினுடைய மிகப்பெரிய ஃபங்க்ஷனான ஆரோகனை கண்டிப்பாக நடத்தியே ஆகணும்னு தான் காலேஜில் சேர்ந்ததுலேருந்து ஃபஸ்ட் இயர் ட்ரை பண்ணுறாப்புல, செகண்ட் இயர் ட்ரை பண்ணுறாப்புல, தேர்ட் இயர்னு ஒரு 3.5 வருஷம் கழிச்சு ஃபைனல் இயரில் இந்த ஃபங்க்ஷனை இவருடைய தலைமையில் நடக்க ஆரம்பிக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு தன்னுடைய அண்ணனை கூட்டிகிட்டு வந்துடணும். அவனுடைய அந்த மன உளைச்சல் இதில் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. அதுக்காக கடுமையாக போராடுறாப்புல. இந்த ஃபங்க்ஷன் நடத்த காலேஜும் ஒத்துக்குது. அதே வேளையில் இந்த கல்லூரி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் டானா இருக்காப்புல நம்ம டொவினோ தாமஸ். அவர் ஒரு பைத்தியம், சங்கீத பைத்தியம். இவர் போட்டி போடக்கூடிய ஆள் யார் அப்படின்னா இந்த சூப்பர் சிங்கர், சரிகமபா இதில் எல்லாம் வின் பண்ணக்கூடிய அந்த கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, 10 வயசில் இருக்கக்கூடிய அந்த ஆட்களோட கோயில் ஃபங்க்ஷனுக்கு போட்டியை வச்சுக்கிறாப்புல. இந்த ஃபங்க்ஷன் ஒரு பக்கம், காலேஜ் ஃபங்க்ஷன் ஒரு பக்கம். இடையில ஒரு சண்டை ஒன்று வருது. ஊருக்குள்ளார ரவுடிசம் பண்ணிட்டு இருந்த நம்ம டொவினோ தாமஸ் இப்போ அமைதியாக சங்கீத பத்துவானாக இருக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக அவரை சீண்டி விட்டுறானுங்க இந்த காலேஜ் பசங்க. மறுபடியும் தான் கையில் கட்டியிருந்த கட்டை அவுத்துட்டு ரவுடிசத்துக்குள்ளார இறங்குறாரு. இவங்க காலேஜ் ஃபங்க்ஷனில் வினித் ஸ்ரீனிவாசனை அவரையும் புக் பண்ணி கொண்டுட்டு வர நம்ம சங்கீத பைத்தியமான டொவினோ தாமஸ் என்ன பண்ணுறாப்புல, வினித் ஸ்ரீனிவாசனை தூக்கி காலேஜ் ஃபங்க்ஷனுக்குள்ளாரையே போய் இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு எங்கள் மாரியம்மன் கோயில் திருவிழாவில், அதாவது பகவதி அம்மன் கோயில் திருவிழாவில் வினித் சீனிவாசனுக்கும் எனக்கும் தான் போட்டி. ஸோ பார்க்க விரும்புவோர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. இப்போ வினித் சீனிவாசனை இந்த ஃபங்க்ஷனுக்கு பெசில் ஜோசப் கூட்டிகிட்டு வருவாரா மாட்டாரா, அதே போல் அவர் அண்ணன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து மனமாற்றம் ஏற்படுதா அப்படிங்கிறதான். ஸோ இதுதான் இந்த படம் ஓவராலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த கதையை சொல்கிறதுல ஒன்றும் வருத்தம் இல்லை. இந்த கதை மலையாளத்துக்கு புதுசாக அப்படின்னு தெரியல, ஆனால் தமிழுக்கு இது ரொம்ப பழசு. எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, செட் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த படத்தினுடைய ஆர்டிஸ்ட்டை நம்பி பெருசாக எதிர்பார்த்துட்டு தேட்டருக்கு போனால் சங்கட்டங்கள் அதிகம் இருக்கும். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்க பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர்